அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் சீரீஸில் டே 2 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கோட டாபிக் ஃபேஷன் ஃபிகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஷன் ஃபிகர்னா என்னென்னா இந்த மாதிரியான பிக்சர் தான் ஃபேஷன் ஃபிகர் அப்படின்னுலாம். பட் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணக்குள்ள ஒரு பாடியிலேருந்து தான் பேட்டர்னை எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்கெட்ச் பண்ணக்குள்ளேயும் ஒரு பாடியோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைனை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எந்த மாதிரியான பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை நார்மலாக வாக்கிங் பொசிஷன் இந்த மாதிரி எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். ஃபேஷன் ஃபிகரில் 2 மாடலில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாடல் மேனுவலாகவும் செகண்ட் மாடல் ட்ரேசட் மெத்தட்லையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு மேனுவலாக டயக்ராம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா செகண்ட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு மெத்தட்லேருந்து தான் நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபேஷன் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது அப்படின்னா இந்த ஃபேஷன் ஃபிகர் தான். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபேஷன் ஃபிகர் டயக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி லேயர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லேயர்ஸில் நான் ஃபஸ்ட்டு லேயர் ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் த பேப்பரை நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். பட் இதில் டேரெக்டாக நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இந்த மேனிக்வின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஜஸ்ட் அவுட்புட் வரப்போகுது. இது நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம கைட்லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம். ரூலர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10 பாக்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஒரு வெர்டிக்கல் பாக்ஸ் மாதிரி 1 ஓகே 9 இது வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸு ஈக்குவல் ஸ்பேஸஸில் அண்ட் நெக்ஸ்ட் லைன்ஸை நீங்கள் ஷார்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா 10மே ஈக்குவல் ஸ்பேஸஸில் கொடுத்துக்கலாம். பேஜஸ் கவர் ஆகிறதுனால நான் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே 10 ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 10 ஓகே. ஸோ இந்த மாதிரி 10 கைட்லைன்ஸை நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் லேயர் எனக்கு தேவைப்படுது. ஸோ செகண்ட் லேயருக்கு ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் லைன் வந்துடும். நீங்கள் எப்போ ட்ரா பண்ணாலுமே எந்த லேயரில் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் லேயரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயரோட கெப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அது கைட்லைனாக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பிரைட்னஸ் தேவையில்லை. ஸோ வீடியோ கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் நான் டார்க்கன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் லேயரில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா வெறும் கைட்லைன் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ஹெட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஹெட்டை ட்ரா பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஸ்பேஸஸாக நமக்கு தேவைப்படுது. ப்ளஸ் சிமெட்ரிக்கும் நமக்கு தேவைப்படுது. ஒரு சைடில் நம்ம ட்ரா பண்ணாலே அனதர் சைடு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஐக்கானை எடுத்துக்கலாம். ஸோ இது வெர்டிக்கலாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் அதேமாரி ஸ்ட்ரோக்குக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வச்சுக்கலாம். இல்லைனா 5னா ஃபுல்லாகவே வந்துடும். 4 வச்சுக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஏதாவது இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் இது. ஸோ இதை 2 மட்டும் செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ செகண்ட் லைனை வச்சுட்டு நம்ம இப்போ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பென் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த பென் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது டெக்னிக்கல் பெயின் அண்ட் சைஸஸ் பார்த்திங்கன்னா 4.5 கெப்பாசிட்டி ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஸோ பிளாக் கலர் நான் பெயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் பாக்ஸில் பார்க்கணும். ஸோ நம்மளோட ஹெட்டு இன்னும் ஈவனாக வேணும் அப்படின்னா ஓகே ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட் பார்ட் கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு லேயருக்கு ஃபுல்லாகவே. ஸோ இந்த சிமெட்ரியை லாக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த கைட்லைன்ஸ்னால நான் ஃபஸ்ட்டு லேயரில் வச்சு நான் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். சைஸஸை கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் கெப்பாசிட்டியும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 3/4 இந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு லேயரில் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் செகண்ட் லேயருக்கு கொண்டு வரேன். சைஸஸை நார்மல் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இங்கே நெக்கை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கட்டும். சைஸும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே, நெக்கை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். கிளியர்? ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான், ஏன்னா நம்ம ஜூம் அவுட் பண்ணக்குள்ளே சைஸஸை ரொம்ப லோவாக நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். ஸோ செகண்டில் ஹாஃபாக 3/4 பிரிச்சுருக்கேன். ஸோ அதில் நமக்கு நெக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லைனை இன்னும் கொஞ்சம் நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இதுதான் உங்களோட ஷோல்டர் பாயிண்ட். கிளியர்? செகண்ட்லேயே நெக்கு ஷோல்டர் வந்துடும். ஸோ செகண்ட்லேருந்து தேர்டு பாயிண்ட்டோட எண்டிங் இருக்கு இல்லையா, இது வரையும் உங்களுக்கு வேஸ்ட்டில் வரும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிங்கன்னா கர்வை கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு லைன் ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் ஃபோர்த்து லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிப்புக்கு கர்வுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கர்வ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 4 to 5 இருக்கு இல்லையா, அதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நான் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு போய்க்கிறேன். அண்ட் சைஸஸை கம்மி பண்ணிக்கிறேன், கெப்பாசிட்டியும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நாம் நார்மலாக கைட்லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஓகே, கைட்லைன் ட்ரா பண்ணாச்சு. எகெயினும் நான் செகண்ட் லேயருக்கு பாஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் அண்ட் நார்மல் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து 5th லேயரை ஹாஃபாக பிரிச்சுருக்கேன். ஸோ 4ஓட எட்ஜிலேருந்து கொண்டு வாங்க இந்த மாதிரி. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 5th லேயர், இது 5th லேயர்லேருந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். 6 and 7 வரையும் நார்மலாக கொண்டு வாங்க. ஓகே, நம்ம நார்மலாக டாப் போர்ஷன் வரையும் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் என் போர்ஷன், அதாவது லெக்கிலேருந்து டை போன் வரையும் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 6th எட்ஜை பார்த்துக்கோங்க. 6th எட்ஜில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுங்க. கிளியர்? ஸோ அதேமாரி இங்கே தான் உங்களுக்கு போன் வரும். ஸோ அதை ஜஸ்ட்டு நான் நார்மலாக இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அண்ட் இங்கே நமக்கு இன்னர் போன் வரும் இல்லையா, ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு 7th லைன் ஸ்டார்டிங்லேருந்து 8th லைன் வரையும் நம்ம கொண்டு வரலாம், 8th எட்ஜ் வரையும். நெக்ஸ்ட்டு லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள ஜஸ்ட் அந்த ஷேப் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே நார்மல் எட்ஜு பார்ட்டு அண்ட் இங்கே ஓகே, நமக்கு அந்த பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். கிளியர்? ஸோ இப்போ நம்ம இன்னும் ஹேண்டை ட்ரா பண்ணல, இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது வரையும் நமக்கு எண்டிங்க. இங்கே நமக்கு ஹேண்டு. ஜஸ்ட்டு நார்மலாக ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அதோட மேனிக்கனோட ஸ்கெட்ச் ஃபிகர் எப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த கைட்லைன்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதை நம்ம குயிக் அவுட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு, இது வேஸ்ட் ஏரியா. அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நான் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து காலர் போன், தென் ஹிப்பு. இப்போ நமக்கு இங்கே உங்களுக்கு இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீ போன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபைனல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஹேர் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே நான் ஃபேஸுக்கு வந்து ஐயோ நோஸோ லிப்போ கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபைனல் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஃபேஷனோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் பேசிக். ஸோ இப்போ இந்த கைட்லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரா பண்ணது எல்லாமே நம்மளோட செகண்ட் லேயரில் இருக்கும். ஃபஸ்ட்டு லேயரில் நமக்கு அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் செகண்ட் லேயர் வருது. இப்போ நம்ம அந்த கைட்லைனை நமக்கு தேவையில்லை. ஆஃப்டர் ஃபினிஷிங்க்கு அப்புறம் அந்த ஐக்கானை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்கும். கைட்லைன் ஃபேட் ஆகிடும். இந்த சிமெட்ரிக் லைனும் வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அன்லாக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோஸுக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ஃபிகர் மேனுவலாக ட்ரா பண்ணி ஸ்கெட்ச் லைன் வித் ஸ்கெட்ச் லைனோட ஒரு இமேஜஸும் வித்தவுட் ஸ்கெட்ச் லைனோட இன்னொரு இமேஜஸும் நீங்கள் மேக் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸ்கெட்ச் லைன்ஸ் மீன்ஸ் இந்த கைட்லைன்ஸ் தான் ஸ்கெட்ச் லைன். கிளியர்?